குற்றவாளிகள் 9 பேர் மீதான தண்டனை விவரம் நண்பகல் 12 மணிக்கு அறிவிக்கப்படும் என்ற விவரம் வெளியாகியுள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். தொடர்ந்து விவரங்களை சொல்லலாம். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 9 பேரும், திருநாவுக்கரசு உட்பட 9 பேருமே குற்றவாளிகள் என்று நீதிபதி அவர்கள் அறிவித்திருக்கின்றார். நீதிபதி நந்தினி தேவி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றார். சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த அறிவியல் பூர்வ ஆதாரங்கள் அனைத்தும் ஏற்கப்பட்டிருக்கின்றன. 8 பெண்கள் தைரியமாக முன்வந்து சாட்சிகள் சொல்லியிருந்தார்கள். அவர்களுடைய சாட்சிகள் ஏற்கப்பட்டிருக்கின்றன. அந்த பெண்களுடைய அடையாளங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டு அவையும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்ற நாட்களில் வழக்கினுடைய விசாரணை நடைபெற்ற அந்த அரங்கு முழுவதுமாக கதவுகள் மூடப்பட்டு குறிப்பிட்ட வழக்கறிஞர்கள், அந்த வழக்கோடு தொடர்புடைய வழக்கறிஞர்களை தவிர்த்து யாருமே உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு ரகசியமாக வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றது. அதே போன்று இந்த தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய இந்த நாளிலும் கூட நீதிமன்றத்தினுடைய வாயிலுக்குள் இந்த அரங்கு முழுவதுமாக இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய நீதிமன்ற வாயில் அடைக்கப்பட்டிருக்கின்றது. முழுவதுமாக வழக்கறிஞர்கள் தொடர்புடையவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நீதிமன்றத்திற்குள். இந்த சூழ்நிலையில் தான் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பினை நிர்மலா வழக்கறிஞர் வாதங்களை ஏற்று நந்தினி தேவி அவர்கள் வழங்கியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கான தண்டனை விவரம் இன்னும் சரியாக 35 நிமிடங்களில் அறிவிக்கப்பட உள்ளது. அதற்காக அவர்களுடைய தண்டனை விவரம் அடங்கிய அந்த குறிப்பேடுகள் எல்லாம் தயார் செய்யக்கூடிய பணிகளிலே நீதிமன்றத்தினுடைய பதிவாளர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். வழக்கில் 48 அரசு சாட்சிகள் முக்கியமானதாக இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் கூட பிறல் சாட்சிகளாக மாறவில்லை. தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்று தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய இந்த நாள் வரை 6 ஆண்டுகளாக அவர்கள் தங்களுடைய அந்த நிலைப்பாட்டில் தவறாமல் இருந்திருக்கின்றார்கள். 9 பேரும் குற்றம் செய்தவர்கள் தான் என்பதை நிரூபிப்பதற்கான அனைத்து நடைமுறைகளையும் அவர்கள் பின்பற்றி இருக்கின்றார்கள். பெண்களை மீண்டும் மீண்டும் அழைத்து அவர்கள் வன்கொடுமை செய்தது, இந்த 9 பேரும் வன்கொடுமை செய்தது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. சிபிஐ தரப்பிலே அதிகபட்சமாக இந்த 9 இளைஞர்களுக்கும் சாகும் வரை ஆயுள் என்கின்ற ஒரு தண்டனையை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அதே நேரம் குற்றவாளிகளை பொறுத்தவரை குற்றவாளிகளின் தரப்பு வழக்கறிஞர்கள் ஆரம்பத்தில் இந்த வழக்கினுடைய விசாரணை தொடங்கிய நாட்களிலே அவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடாது, குற்றத்தில் அவர்களுக்கு ஆதாரங்கள் சரியாக இல்லை என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அறிவியல் பூர்வமாக சிபிஐ ஆதாரங்களை சமர்ப்பிக்க தொடங்கியவுடன் அந்த வழக்கறிஞர்களுடைய வாதங்களின் துணி மாறி இருந்தது என்பதையும் பார்த்தோம். அவர்களை பொறுத்தவரை குறைந்தபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்ற அளவிற்கு இறங்கி வந்து விட்டார்கள். தவறு செய்தார்கள் என்பது நிரூபணமாகிவிட்டது. இதற்கு மேல் தங்கள் தரப்பு அந்த நபர்களை காப்பாற்றுவது கடினம் என்ற சூழ்நிலையில் தான் அந்த தரப்பிலே வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டிற்கு உள்ளாகி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் சிறிய வயதைச் சேர்ந்தவர்கள், அவர்களுக்கு இன்னும் திருமணமாகவில்லை, அது மட்டுமல்லாமல் தெரியாமல் இந்த தவறை செய்து விட்டார்கள், தொழில்நுட்ப வசதிகளை முறையாக பயன்படுத்த தெரியாமல் இது போன்ற தவறுகளை செய்து விட்டார்கள். அவர்களுடைய பெற்றோர் எல்லாம் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். வீட்டுக்கு ஒரே பிள்ளை இவர்கள். எனவே அவர்களுக்கு குறைந்தபட்ச தண்டனையை வழங்க வேண்டும், அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட்டு விடக் கூடாது என்ற நோக்கத்திலேயே அவர்களுடைய அந்த வாதங்கள் இருந்தன. அதாவது குற்றவாளிகள் தரப்பு வழக்கறிஞர்களுடைய வாதங்கள். ஆனால் அவை அனைத்தையும் தூக்கி வீசிவிட்டு தற்பொழுது இவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்திருக்கக்கூடிய நீதிபதி அவர்கள், நந்தினி தேவி அவர்கள், நீதியரசர் இன்னும் சற்று நேரத்தில் தண்டனை விவரங்களையும் அறிவிக்க இருக்கின்றார். அந்த தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் பொழுது சாகும் வரை ஆயுள் என்பது வரையிலான தண்டனையை எதிர்பார்க்கலாம் என்கின்ற ஒரு கருத்தை சிபிஐ தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனினும் இந்த தண்டனை விவரங்கள் முழுமையாக வெளியாக போதுதான் எந்த மாதிரியான தண்டனை என்பது தெரிய வரும். ஆனால் வன்புணர்வு கொலை வழக்குகளில் குறிப்பாக இந்த இதுபோன்று வன்புணர்வு செய்து கூட்டாக அதையெல்லாம் புகைப்படமாக வீடியோவாக எடுக்கக்கூடியவர்களுக்கு நீதிமன்றம் எந்த தயவு தாட்சண்யமும் காட்டுவது இல்லை என்பதை அண்மை காலங்களில் பல வழக்குகளில் இந்திய அளவில் பார்த்திருக்க முடியும். எனவே மற்ற வழக்குகளில் கூட ஒரு சில சலுகைகளை குற்றவாளிகளுக்கு வழங்குவது உண்டு. ஆனால் இது போன்ற பாலியல் வழக்குகளில் அதிலும் குறிப்பாக நம்ப வைத்து ஆசை வார்த்தை ஒரு பெண்களை அழைத்து சென்று அதை வீடியோ எடுத்து கூட்டு வன்புணர்வாக மாற்றி அவ்வப்பொழுது அந்த வீடியோவை காட்டி பெண்களை மிரட்டி வன்புணர்வுக்கு ஆளாக்கிய நபர்கள் தொடர்பான வழக்குகளிலே கூட்டு வன்புணர்விலே எந்த வகையான தயவு தாட்சண்யத்தையும் நீதிமன்றங்கள் பார்ப்பது இல்லை. எனவே சிபிஐ தரப்பு வழக்கறிஞர்கள் சற்று முன்பு செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருந்ததற்கு ஏற்ப அதிகபட்ச தண்டனையாக இந்த 9 பேரும் வாழ்ந்து முடிக்கக்கூடிய அந்த காலம் வரை தொடர்ந்து சிறையிலேயே இருப்பதற்கான ஒரு தண்டனை அதிகபட்ச தண்டனையாக வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வீடியோக்கள் எடுக்கப்பட்ட தேதி, அந்த வீடியோ எந்த இடத்தில் பதிவு செய்யப்பட்டன என்பது உள்ளிட்ட விவரங்களையும் கூட அடிப்படையாக வைத்துதான் இந்த வழக்கிலே சாட்சிகள் கூறியிருந்த அந்த சாட்சிகளும் ஏற்கப்பட்டு தண்டனை விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட இருக்கின்றன. ஏனென்றால் பாதிக்கப்பட்ட ஒரே ஒரு பெண் மட்டும் புகார் அளித்திருந்தால் அந்த பெண்ணினுடைய புகார் அடிப்படையிலே
இவ்வளவு பெரிய குற்றச்செயலில் ஈடுபட்ட நபர்களை தண்டனைக்கு உள்ளாக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் முழுமையான தண்டனையை அவர்களுக்கு பெற்றுத்தர முடியாது. ஏனென்றால் இந்த இளைஞர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் பொள்ளாச்சி பகுதியிலே என்பதை ஆஜராகியிருந்த அந்த வழக்கறிஞர்கள், இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர்கள் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பிலே சொல்ல கேட்டிருந்தோம். திருமணம் ஆன பெண்கள், திருமணம் ஆகாத பெண்கள், கல்லூரி படிக்கக்கூடிய பெண்கள் என்று எந்த வித்தியாசமும் இல்லாமல் எந்த பெண்களை எல்லாம் இவர்கள் தங்களுடைய வளையத்திற்குள் கொண்டு வர முடியுமோ அவர்களையெல்லாம் கொண்டு வந்து அவர்களை வீடியோ எடுத்து வைத்து மிரட்டி இருக்கின்றார்கள். இது ஒரு மோசமான வன்புணர்வு குற்றச்செயலுக்கு முன்மாதிரியாக அமைந்திருக்கின்றது. எனவே அதிகபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் சிபிஐ தரப்பில் வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தன. சிபிஐ ஆஜரானதன் காரணமாக அழிக்கப்பட்ட ஆதாரங்களையும் அறிவியல் பூர்வமாக மீட்டெடுத்திருக்கின்றார்கள். கோவையில் இருக்கக்கூடிய தடயவியல் துறையினுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் மூலமாக இந்த 9 நபர்களுடைய தொலைபேசி ஆதாரங்கள் எடுக்கப்பட்டு அவர்களுக்கு இடையே இருந்த தொடர்புகள் மீட்டெடுக்கப்பட்டு அவர்கள் பதிவு செய்திருந்த அந்த வீடியோக்கள் எல்லாம் ரெக்கவரி முறையிலே மீட்டெடுக்கப்பட்டு மீண்டும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக இந்த 9 பேர் தொடர்பான வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றுக் கொண்டே இருந்தது. அதற்கான காரணத்தையும் சொல்லி இருக்கின்றார்கள். எளிதாக இந்த வழக்கிலே உடனடியாக தண்டனை பெற்றுக் கொடுக்க முடியாததற்கு காரணம் அழிக்கப்பட்ட ஆதாரங்கள், அவற்றை அறிவியல் பூர்வமாக மீட்டெடுத்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.